அன்பான மாணவ செல்வங்களே, மீண்டும் ஒரு காணொளியினூடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. அந்த வகையிலே இன்றைய காணொளியில் கொடிகளின் எண்ணிக்கை காணல் தொடர்பாக நுண்ணறிவுசார் வினாக்கள் வினாவப்படுகின்ற போது அதற்கு எவ்வாறு இலகுவான முறையிலே விடையளிப்பது என்று பார்ப்போம். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். சரி பிள்ளைகள், உங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கின்ற வினாவை அவதானிங்கோ. பாடசாலை மைதானத்தை சுற்றி சிவப்பு, பச்சை, நீலம் என்ற ஒழுங்கில் 19 கொடிகள் நடப்பட்டிருந்தன எனின் 19வது கொடியின் நிறம் யாது என உங்களுக்கு இந்த வினா இங்கே வினாவப்பட்டிருக்கிறது. ஆகவே மாணவர்களே, இவ்வாறான நாங்கள் கொடிகள் வரிசையிலே நடப்பட்டு அங்கே 19வது கொடியின் நிறம் யாது, 40வது கொடியின் நிறம் யாது என உங்களுக்கு வினாக்கள் வினாவப்படுகின்ற போது அதற்கு எவ்வாறு இலகுவான முறையிலே விடையளிப்பது என்று அவதானித்துக் கொள்ளுங்கள். முதலாவது மாணவர்களே, நாங்கள் செய்ய வேண்டியது இங்கே எங்களுக்கு எத்தனையாவது நிற கொடியினுடைய நிறம் வினாவப்பட்டிருக்கின்றது என அவதானியங்கள். ஆகவே இவ்வினாவிலே எங்களுக்கு இங்கே 19வது கொடியினுடைய நிறம்தான் வினாவப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் அடுத்ததாக இங்கே அவதானித்து கொள்ள வேண்டும், இங்கே ஒழுங்கில் நடப்பட்டிருக்கின்ற நிறக்கொடிகளின் எண்ணிக்கையினை நீங்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே அவதானியங்கள் எங்களுக்கு சிவப்பு, பச்சை, நீலம் என்ற ஒழுங்கில் கொடிகள் நடப்பட்டிருக்கின்றன. ஆகவே நாங்கள் இவ்வினாவுக்கு மாணவர்களே முதலாவது படியாக இந்த 19வது கொடி வினாவப்பட்டிருக்கின்றதனால் 19 என்ற இலக்கத்தினை நாங்கள் இங்கே எத்தனை நிறக்கொடிகள் காணப்பட்டதோ அதனால் நாங்கள் வகுக்க வேண்டும். எங்களுக்கு இங்கே 3 நிறக்கொடிகள் நடப்பட்டிருக்கிறது. சிவப்பு 1, பச்சை 2, நீலம் 3. ஆகவே 3 நிறக்கொடிகள் நடப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த 19 என்ற எண்ணை நாங்கள் 3 வகுக்க வேண்டும். அவ்வாறு வகுக்கும் போது எங்களுக்கு 3 6 18 1 மீதி எங்களுக்கு கிடைக்கின்றது. ஆகவே இவ்வினாவுக்கு எங்களுக்கு இங்கே வந்திருக்கின்ற இந்த மீதி தான் எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும். ஆகவே 1 மீதி எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இங்கே அவதானித்துக் கொள்ளுங்கள் முறையில் மாணவர்களே, இங்கே தரப்பட்டிருக்கின்ற எங்களுக்கு இந்த 3 நிற கொடிகளின் ஒழுங்கை அவதானித்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக சிவப்பு நிற கொடியும், இரண்டாவதாக பச்சை நிற கொடியும், மூன்றாவதாக நீல நிற கொடியும் அந்த ஒழுங்கிலே நடப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே எங்களுக்கு 1 மீதி கிடைத்திருக்கின்றது என்பதனால் இவ்வொழுங்கில் காணப்படுகின்ற முதலாவது நிறக்கொடி 19வது கொடியாக காணப்படும். அந்த வகையிலே பாருங்கள், இந்த ஒழுங்கிலே எங்களுக்கு முதலாவதாக சிவப்பு நிறக்கொடி காணப்படுகிறது. ஆகவே இவ்வினாவின் அடிப்படையிலே 19வது நிறக்கொடி என்னவாக இருக்கும் என்று சொன்னால் சிவப்பு நிறக்கொடியாக காணப்படும். ஆகவே இவ்வினாவுக்குரிய விடை சிவப்பாக காணப்படும். மாணவர்களே, உங்களுக்கு ஒருவேளை இங்கே 2 மீதி கிடைக்கப்பெற்றிருந்தால், இந்த 1 என்பதற்கு பதிலாக 2 மீதி கிடைத்திருந்தால் இங்கே காணப்படுகின்ற 2வது நிறக்கொடி விடையாக வரும். ஆகவே இந்த ஒழுங்கில் காணப்படுகின்ற 2வது நிறக்கொடி பச்சை விடையாக அமைந்திருக்கும். அதே போன்று மாணவர்களே, உங்களுக்கு இங்கே மீதி கிடைக்கவில்லை, மீதி 0 காணப்பட்டால் இந்த ஒழுங்கிலே காணப்படுகின்ற இறுதி கொடி விடையாக அமைந்திருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இவ்வாறான வினாக்கள் வருகின்ற போது நீங்கள் இதனை நினைவில் வைத்து அவ்வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு பழகிக்கொள்ளுங்கள். சரி பிள்ளைகள், இதே போன்று வேறு வகையாக வினாவப்படுகின்ற போது அதற்கு எவ்வாறு விடையளிப்பது என்று பார்ப்போம். அடுத்ததாக தரப்படுகின்ற வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கோ. சரி பிள்ளைகள், உங்களுக்கு இங்கே தரப்பட்ட 2வது வினாவதை அவதானியுங்கோ. பாடசாலை விளையாட்டு போட்டி ஒன்றில் மைதானத்தை சுற்றி மஞ்சள், பச்சை, நீலம், சிவப்பு என்ற ஒழுங்கில் 30 கொடிகள் நடப்பட்டிருந்தன எனின் 30வது கொடியின் நிறம் யாது என வினாவப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதற்கு முன்னர் பார்த்த வினாவை போன்றுதான் நாங்கள் முதலாவதாக பிள்ளைகளே இவ்வகையான வினாக்களுக்கு எங்களுக்கு எத்தனையாவது நிறக்கொடி கேட்கப்பட்டிருக்கின்றதோ அந்த இலக்கத்தினை நாங்கள் இங்கே எத்தனை நிறக்கொடிகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. ஆகவே இங்கே அவதானித்துக் கொள்ளுங்கள், மஞ்சள், பச்சை, நீலம், சிவப்பு என 4 நிறக்கொடிகள் தரப்பட்டிருக்கின்றன. ஆகவே 4 நாங்கள் வகுக்க வேண்டும். ஆகவே வகுத்து கொள்வோம். பாருங்க, 4ஆம் பயப்பாடு சொல்லுங்க. 4 4, 4 2 8, 4 3 12, 4 16, 4 5 20, 4 6 24, 4 7 28. ஆகவே 4 28 என்று எங்களுக்கு கிடைக்கின்றன. அவ்வாறு கழிக்கும் போது 2 மீதி, 30லிருந்து 28 போனால் 2 மீதி.
ஆகவே நான் முதலே கூறியிருந்தேன், இவ்வகையான வினாக்களுக்கு எங்களுக்கு இங்கே பெறப்பட்ட மீதி தான் தேவைப்படும். ஆகவே மாணவர்களே, இங்கே 2 மீதி கிடைத்திருக்கின்ற காரணத்தினால் இவ்வொழுங்கிலே இங்கே வினாவிலே தரப்பட்டிருக்கின்ற இந்நிறங்களினுடைய ஒழுங்கிலே தரப்பட்ட 2வது கொடி எங்களுக்கு 30வது கொடியாக அமையும். ஆகவே இங்கே அவதானித்துக் கொள்ளுங்கள். முதலாவது கொடி மஞ்சள் நிற கொடி காணப்படுகிறது. முதலாவது கொடி மஞ்சள் நிற கொடியாகவும் 2வது நிறக்கொடி எங்களுக்கு பச்சை நிறக்கொடியாக காணப்படுகிறது. ஆகவே எங்களுக்கு மீதி 2 கிடைத்திருக்கின்ற காரணத்தினால் இந்த 2வது கொடிதான் எங்களுக்கு 30வது கொடியாக காணப்படும். அந்த வகையிலே வினாவுக்குரிய விடையாக பச்சை நிறம் காணப்படும். அந்த வகையில் 30வது கொடியின் நிறமாக பச்சை நிறக்கொடி காணப்படும். சரி பிள்ளைகள், இக்காணொலியானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இதுபோன்ற நுண்ணறிவுசார் காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெற்று கொள்வதற்காக எங்களுடைய யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்த பின்னர் வேறு மாணவர்களும் பார்த்து பயன்பெறுவதற்காக மற்ற மாணவர்களுக்கு இக்காணொளியினை ஷேர் செய்து விடுங்கள் மாணவர்களே. நன்றி.